இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 40வது அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம், யாத்ராகமத்தின் கடைசி அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டிய கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய் என்று சொல்லி, இங்கே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்படுகிற காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகள் எல்லாம் செய்தாயிட்டு இப்போ அசம்பிளிங் நடக்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அங்கே ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட வேண்டும் என்று முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஓராண்டு கழித்து, அதாவது அவர்கள் சீனாய் மலைக்கு வந்து 8½ மாதங்கள் கழித்து இந்த பணியானது நடக்கிறது. பனிமூட்டுகளில் ஒவ்வொன்றும் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று இங்கே விவரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும்போது 9 முதல் 15வது வசனம் வரையிலும் ஆசரிப்பு கூடாரம், பனிமுட்டுகள், பிரதான ஆசாரியன் மற்றும் அவனுடைய குமாரர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதை குறித்த அறிவுரைகள் மீண்டுமாக இங்கே கொடுக்கப்படுகின்றன. அந்த கட்டளைகள் யாவும் இஸ்ரவேலர் எகிப்து விட்டு புறப்பட்டு ஏறத்தாழ ஓராண்டு கழித்து, அதாவது ஆண்டின் முதல் நாளில் இவைகள் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் இவ்வாறாக மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். இந்த பகுதியானது ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பனிமூட்டையும் கர்த்தர் கற்பித்த எல்லா விவரங்களின் அடிப்படையிலும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மிக பெரியவனாகிய மோசே செய்தான் என்று இங்கே வேதம் கூறுகிறது. எல்லாவற்றிற்கும் பிறகு மோசே வாசஸ்தலத்தை சுற்றி பிரகாரத்தை நிறுத்தினான். அதன் பிறகு மிகப்பெரிய அவன் அந்த காரியங்கள் அருமையாக முடிக்கப்பட்டது என்கிற உணர்ச்சி பொங்கிய அந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் மோசே வேலையை முடிக்கிறான். 34லிருந்து 38 வரையிலும் பார்க்கும்பொழுது மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடி மகிமையின் மேகம் கீழிறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். இந்த மேகமே மக்களுடைய பயணத்தில் அவர்களோடு சென்ற மேக ஸ்தம்பம். மேகம் செல்ல தொடங்கிய பிறகே அவர்கள் செல்ல வேண்டும். அது நின்றபோது அவர்களும் பயணத்தை நிறுத்த வேண்டும். ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் ஆசாரிய ஊழியமானது ஒப்படைக்கப்படுகிறதற்கு முன்பு வரை மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் என்னும் அடிப்படையில் அந்த ஊழியத்தை செய்ய தகுதி பெற்றிருந்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இதை லேவியராகமம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாளுக்கும் சீனாய் மலைப்பகுதியில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட நாளுக்கும் இடைப்பட்ட வரலாறே இந்த யாத்ராகம புத்தகமாகும். இந்த நூலானது கிறிஸ்துவினுடைய அழகிய ஓவியங்களாலும் அவருடைய நிறைவான ஒழுக்க நெறிநிலைகளாலும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மகிமையின் கிறிஸ்துவை தொழுது கொள்வதும் அவருடைய பரிசுத்தத்தின் ஒளியில் வாழ்வதும் நமது கடமையாய் இருக்கிறது என்பதை இந்த பகுதிகளிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இதில் வசனம் 16 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள் என்று 39:43 பார்க்கிறோம். இவ்வசனங்கள் இந்நூலின் முடிவு பகுதியில் ஒரு சிறந்த ஒரு பொன் வரிகளாக அவைகள் மின்னுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கற்பித்தபடி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. கர்த்தர் கற்பித்தபடி செய்வதுதான் சிறந்த நம்முடைய பணி. கர்த்தர் கற்பித்த காரியங்களை மாற்றமின்றி கூறுவதுதான் தேவ வசனம். திருவார்த்தைக்கு முன் திறந்த மனதோடு காத்திருக்கும் எவரும் அவருடைய திருச்சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். திருமறைக்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் பொழுது அது வாழ்வாங்கு வாழ்தலை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பின் வேளையில் வெட்கமின்றி நிற்க அது நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பலனுள்ள வாழ்வை வழங்கும் அதன் வழி நடத்துதலால் பிரதிபலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. போதகர் என்ன சொன்னார், திருச்சபை சட்டங்கள் என்ன கூறுகின்றன, கனவுகள் என்ன சொல்லிட்டு, தீர்க்க தரிசனங்கள் என்ன வெளிப்படுத்தின என்பது முக்கியமல்ல. வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதே நமக்கு முக்கியம். ஏனெனில் இந்த பிரமாணமே நம்மை நியாயம் தீர்க்கிற ஒரு பிரமாணமாக இருக்கிறது. தேவ சொல்லுக்கு நம்ம செவி கொடுக்கணும்.
தேவ சித்தப்படி நாம் கட்டணும். தேவ செய்கைகளாகவே நம்ம வாழ வேண்டும். அப்போதான் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் 34வது வசனத்தில், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வெற்றி பயணம் சரியான இலக்கை நோக்கி முன்னேறுகிறதற்கு யாத்ராகமம் கூறுகிறது. இருப்பு காலவாயான எகிப்தின் செங்கல் சூளையின் புகையில வெந்து கிடந்தவர்கள் தேவ மகிமையின் மேகத்தை இங்கே தரிசிக்கிறதை பார்க்கிறோம். தம்மோடு உறவாட இந்த பூமியில் மனிதரை படைத்த தேவன் பாவத்தால் உறவிழந்து அந்த நின்ற நேரத்தில் பலியின் உடன்படிக்கைகள் தொடர்ந்த போதும் இதோ ஆபிரகாமின் வழி தமக்காக ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்கள் நடுவில் உறைவிடம் அமைக்க கட்டளையிட்டார். மனுஷனோடு கூட வாழணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தபடினால உங்கள் மத்தியில் எனக்கு ஒரு உறைவிடத்தை அமைங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார். எகிப்தின் வீதியில் அடிமை முகம் சுமந்தவர்கள் விடுதலையின் வெளியில் இங்கே கூடாரம் அடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கூடாரம் நடுவில் தேவனுடைய கூடாரமும் ஆனது இங்கே நிறுவப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த உறைவிடத்தில் தான் தேவனுடைய மகிமை நிறைந்து நிற்கிறதை எல்லாரும் பார்க்கிறார்கள். தலைவனற்ற அவர்களுக்கு தேவனுடைய தலைமைத்துவம் கிடைத்திருக்கிறது. அரசர்களற்ற அவர்களுக்கு தேவன் அரசராக இங்கே இருக்கிறார். வழிகாட்டுதல் இன்றி வழிதவறி கிடந்தவர்களுக்கு தேவனே அங்கே வழிகாட்டியாக வந்து இறங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களின் மேன்மை என்ன? தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை அதை மோசே யாத்ராகமம் 33:16 சொல்கிறார். எங்களுக்கு என்னையா மேன்மை? நீர் எங்களோடு கூட வருகிறதினால் அல்லவா? நமது விசுவாச வாழ்க்கையின் மேன்மை என்ன? தேவன் நம்மோடு கூட இருப்பது தான். ஆனால் அவரது மகிமையை இழந்த தனிநபர் வாழ்வும் திருச்சபை வாழ்வும் வெறும் வனாந்தர வாழ்க்கையாக மாறிவிடும். ஆண்டவரை நெஞ்சில் வைத்து கொண்டு இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்து நம்ம வாழுவோம். இல்லை என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் சூன்யமாக அது மாறிவிட முடியும். ஆண்டவரை நம்மோடு கூட வைத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஆண்டவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கையாக தந்து மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நம்மை சேர்த்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவரினுடைய விருந்து சாலைக்கு அவர் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாஞ்சை உடையவராக இருக்கிறார். உடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழுவோம். அங்கே எகிப்தின் காலவாயிலிருந்து விடுதலை பெற்று, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி நடந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்த ஆண்டவர் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறாரே. நாமும் பரம கானானாகிய அந்த சியோனை நோக்கி நடைபயணம் பயில்கிற நம்ம இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் அமைத்து கொண்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழுவோம். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.